100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார நடக்கப் போகும் மிக பெரும் 3 சம்பவங்கள், கிரகநிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், சப்தமஸ்தானத்தில் சூரியன் பகவானும், புதன் பகவானும், குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், கேது பகவானும் என்று கிரக நிலைகளெல்லாம் இப்படித்தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் ஒரு அற்புத காலகட்டமாக மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையப் போகின்றது. அதாவது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக ஒரு பக்கம் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியில் தான் நிச்சயம் முடியும். இது நாள் வரைக்கும் உங்களை எதிர்த்த எதிரிகள், தொழில் ரீதியான எதிரிகள், பொறாமை பிடித்தவர்கள் அப்படின்ட்டு எல்லோருமே உங்களை விட்டு விலகப் போகின்றார்கள். நீங்கள் செல்லக்கூடிய பாதை சரியான பாதை தானா அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து செல்லுங்க. என்னதான் தொழில் வியாபாரம் நீங்கள் செய்தாலும் அதிலையும் லாப நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், அதிலையும் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு போங்க. இது சரியான தொழில் தானா, நாம் சரியான பாதையில் போயிட்டு இருக்கோமா அப்படின்றத மட்டும் பாருங்கள். மற்றபடி இந்த தொழில் வியாபாரம் இதெல்லாம் பெரிய அளவில் வருமா, லாபம் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. நாம் போகிற பாதை சரியா, இந்த தொழில் நமக்கு சரி வருமா வராதா அப்படின்றத மட்டும் பாருங்கள். நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும். பண வரவும் சிறப்பாக இருக்கும், லாபமும் பன்மடங்கு உயரும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி உத்தியோக ரீதியாக ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றது. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா, ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகின்றது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். அது என்னன்னா, மேல் அதிகாரிகள் இனி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களை பார்த்து நிச்சயம் கொஞ்சம் பொறாமைப்படவும் செய்வாங்க. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒட்டு மொத்தமாகவே தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலை உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்றத மறுத்துடவே முடியாது. குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது, உங்களுடைய குடும்பத்தில் பல அடுத்தடுத்து சம்பவங்கள், நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். இன்னொரு பக்கம் சகோதர சகோதரிகள் நமக்கு பக்கபலமாக இல்லையே, அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லையே, அவங்க நமக்கு உதவவே மாட்டுறாங்களே அப்படின்ட்டு ஒரு பக்கம் வருத்தத்தில் இருந்தீங்க அப்படின்னா, அந்த நிலையெல்லாம் மாறப்போகின்றது. அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருந்து பல உதவிகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக செய்வாங்க அப்படின்றதும் உறுதி. கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து சண்டைகளும் தீரப்போகின்றது. அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றது. இனி பிரச்சனையே இல்லாத, சண்டையே இல்லாத, சந்தேக புத்தியே இல்லாமல் ஒரு அற்புத வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. ஒட்டு மொத்தமாகவே குடும்பத்தின் நிலை சிறப்பாக இருக்கின்றது. குடும்பத்தின் முன்னேற்றம் அப்படின்றது மிக பெரும் அளவில் இருக்க போகின்றது. இனி உச்சத்திற்கு செல்வீர்களே தவிர இரக்கத்திற்கு வரவே மாட்டீர்கள் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது.
குடும்பத்தினுடைய தேவைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். அதே மாதிரி கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. உங்களுடைய அனைத்து பண பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது. முன்பின் தெரியாத நபரும், அரசாங்க ரீதியிலிருந்து கிடைக்கப் போகும் உதவியும், நண்பர் வகையிலிருந்து வரப்போகும் உதவியும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவாக மாறப்போகின்றது. அதாவது கடன் தொல்லைகளுக்கு விடிவு பிறக்கப் போகின்றது. இனி கடனே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது, உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் அப்படின்ட்டு எதுவும் வராது. எப்போவுமே மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துவதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பீங்க. நல்ல உணவு உண்பதிலும் உடற்பயிற்சி செய்வதிலும் கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் உடல்நல பிரச்சனை அப்படின்ட்டு எதுவும் அடிக்கடி உங்களுக்கு வராது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அடுத்ததாக தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது, அதாவது இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்க. தொலைதூர பயணங்களையும் இரவு நேர பயணங்களையும் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அப்படின்னா பயணமே மேற்கொள்ளக்கூடாதா சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. உங்களுடைய பயணங்கள் தேவையான பயணங்களாக இருக்க வேண்டுமே தவிர தேவையற்ற பயணங்களாகவோ தேவையற்ற ஒரு விஷயங்களை செய்யக்கூடியதாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இல்லைனா பிரச்சனை கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலாக மற்ற ராசிக்காரர்களை விட மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார ராஜயோகம், அதிர்ஷ்ட யோகம், குபேர யோகம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த 3 யோகமுமே உங்களுக்கு நிச்சயமாக அடிக்கப் போகின்றது அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்படி பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் நடந்தாலும் ஒரே ஒரு விதத்தில் மட்டும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் 100% இருக்கின்றது. அதாவது உங்களுடைய நண்பர் வகையில் இருக்கக்கூடிய நபர்கள், உறவினர் வகையில் இருக்கக்கூடிய நபர்கள், முன்பின் தெரியாத நபர்கள் அப்படின்ட்டு சொல்வதை விட குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அது ஆணா பெண்ணான்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். பெண்கள் வகையில் தான் பிரச்சனை வரலாம். ஆகையால் உங்களுடைய பேச்சும் செயலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்று பேச போய் அவங்க ஒன்று புரிந்து கொண்டு அதன் மூலமாக பிரச்சனை வரலாம். மிக மிக முக்கியமான விஷயமாக நண்பர் வகையிலையும் உறவினர் வகையிலையும் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தானே, என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு பேசுவதோ செயலில் ஏதாவது காண்பிப்பதோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படின்றதுனால கவனமாக இருங்க. அதே மாதிரி 3ஆவதாக முன்பின் தெரியாத பெண்களிடம் நீங்கள் என்ன ஏது அதை மட்டும் கேட்டுக்கின்னு அந்த இடத்தை விட்டு நகருவது தான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேச போய் தேவையில்லாமல் செயல்களில் இறங்கி தேவையே இல்லாமல் மாட்டிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையையும் தொலைத்து விடாதீர்கள் மகர ராசிக்கார அன்பர்களே. இதை தவிர்த்து மற்றபடி ஏதேனும் பிரச்சனை வருமா, ஏதேனும் சம்பவம் நடக்குமா அப்படின்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா எதுவுமே நடக்காது. அதாவது இதை தவிர வேறு எந்த கெட்டதும் நடக்காது. நல்லது தான் நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்றது 100% உறுதி. எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அந்த அதிர்ஷ்டம் யோகம் அப்படின்றது எப்போ யாருக்கு அடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. அந்த அதிர்ஷ்டம் யோகம் கொடுக்கக்கூடியது சில எண்களாகவும் இருக்கலாம், நிறங்களாகவும் இருக்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இந்த காலகட்டத்தில் 1, 7, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள், நீலம். இந்த அதிர்ஷ்ட எண்களை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துங்க. நிறங்களை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துங்க. தேவையான இடத்துல பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிக பெரும் அளவிலான சொத்து சேர்க்கை, செல்வ சேர்க்கை நிச்சயம் உண்டு அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை.
எல்லா வகைகள்லையும் நன்மை உண்டாக போகின்றது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. இனி ராஜயோகம்தான். இனி அற்புத வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும். யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், முன்கோபத்தை மட்டும் விட்டுடுங்க. மற்றபடி கிரக நிலை கிரக மாற்றத்தை பொறுத்து இது ஒரு அற்புத காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும்.